மிகப்பெரிய பரிசும், பெயர், புகழ், செல்வாக்கும் விளையாட்டுத் துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் மாலை நேர ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? அனைவருமே நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நமது ராசிக்கு திங்கட்கிழமை என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக முழுவதுமாக அனலைஸ் இந்த வீடியோவில் நம்ம பண்ணலாம். மறக்காமல் இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க. ஜோதிடம் என்பது நல்ல வழிகாட்டுதலும் சிறந்த நண்பருமாக உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் என்பதால் அனைவரும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருந்தால் தினசரி ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி ராசி பலன்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. அதுக்கு நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. மேலும் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மற்றவர்களுக்கு மனதார கூட தீங்கு நினைக்காமல் சிறப்பாக உழைத்து வாழ்வில் முன்னேறிட இறைவன் அருள் பெற்றிட அனைவரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தின திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 28ஆம் தேதி நவம்பர் மாதம் 2022ஆம் வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 12ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க. மேலும் ராசி அதிபதி புதன் பகவான் 3ஆம் இடத்திலிருந்து மாலை 5 மணிக்கு சுமார் 5 மணிக்கு பிறகு 4ஆம் இடமான கேந்திரத்திற்கு செல்கிறாருங்க. இதுவும் ஒரு நல்ல யோகத்தை தருங்க. ராசி அதிபதி நல்ல நிலைக்கு தான் போறாருங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல இனிமையான ஒரு நாள்ங்க. வாழ்த்துக்கள். இன்றைய தினம் நீங்கள் போதுமான ஓய்வு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தினமா அமைய பெறுவீங்க. எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதிலும் வெற்றிகள் கிடைக்கும். ஓய்வு நேரங்கள் தவிர நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் என்பதால் சிறப்பாக உங்களது காரியங்களை நீங்கள் பிளான் பண்ணிக்கங்க நண்பர்களே. இந்த தினம் மாணவர்களுக்கு ஒரு பொன்னான நாளுங்க. உங்களுக்கு நீங்க மேல் படிப்பு ஏதாவது படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தேவையான அட்மிஷன்ஸ் கிடைக்கும். மேலும் உங்களுக்கு நல்ல உதவிகளும் நல்ல வாய்ப்புகளும் இருக்குங்க. மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒருவேளை விளையாட்டுத் துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா விளையாட்டுத் துறையில நீங்க சாதனை படைத்து பரிசுகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இப்பொழுது இருக்குங்க. விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்க பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் உயரதிகாரிகளின் பாராட்டுகள் இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகள் இருக்குங்க. எனவே அலுவலகத்தில் பணிபுரியவர்களுக்கும் இன்றைய தினம் யோகம் கண்டிப்பாக இருக்கு. இன்றைய தினம் தொழில் புரியும் நண்பர்களுக்கும் இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களது தொழிலில் காணக்கூடிய யோகம் இருக்குங்க. பண பிரச்சனைகள் இன்றைய தினம் உங்களது சிந்திக்கும் திறனை கெடுத்துவிடும் என்பதால் கொஞ்சம் நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டியது கண்டிப்பாக அவசியம் நண்பர்களே. ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கும் திறனை சில பண பிரச்சனைகள் கெடுத்துவிடும் என்பதால் கண்டிப்பாக உங்கள் சிந்தனைகள் மூலமாக நீங்கள் நிம்மதி பெற வேண்டிய நாளாக இந்த தினம் அமைப்பிருதுங்க. உங்களுக்கு பண பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாகிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நண்பர்களே. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நம்பகமானவர் நீங்கள் நம்பிட்டு இருந்த ஒருத்தர் இன்றைய தினம் உங்களை கைவிடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக சில சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு மற்ற விஷயங்கள்ல நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கிறதுனால அது பெருசா தெரிவிக்காதுங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில காதல் மயமான நல்ல ஆதிக்கமான சூழ்நிலையில் இன்றைய தினம் கண்டிப்பா இருக்கு. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை சொந்த காலம் நீங்க நிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உங்களது உதவிக்கு எல்லாருமே காத்திருப்பாங்க நண்பர்கள். நீங்கள் தேவையான உதவிகளை அவரிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். மற்றவங்களுக்காக உழைத்து அவர்களை சந்தோஷப்படுத்துவது கண்டிப்பாக அவசியம்தான். ஆனால் உங்களுக்கான நேரம் கொடுக்க வேண்டியது அதை விட ரொம்ப முக்கியங்க. ஸோ இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி தனிப்பட்ட வகையில் நீங்கள் தனிமையில் இருந்து உங்களுக்கான நேரத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு சின்ன சின்ன ஊழல் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களது நல்ல ஒரு அன்பும் அரவணைப்பும் உங்களது வாழ்க்கை துணையிடமிருந்து உங்களுக்கு பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாகவே இன்றைய தினம் அமைந்திருக்குங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாள். மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு பழக்க வழக்கங்கள் உங்களது வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக அதிகரிக்கும். புதிய புதிய நபர்களை சந்தித்து புதிய புதிய நபர்களை உருவாக்குவதற்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்குங்க. அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக மன மகிழ்ச்சியை தருங்க. இன்றைய தினம் முக்கியமாக குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எனவே திருமணம் மற்றும் இதர சுபகாரிய முயற்சிகளை இப்பொழுது மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் அது சம்பந்தமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உங்களது முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக கைவிடக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க.
ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஏன்னா அதை சொல்கிறேன்னா தினசரி உங்களது ஜோதிட ரீதியான வழிகாட்டுதல் வந்து நம்ம வீடியோ வந்து ஒரு நாளுக்கு முன்னாடியே போடுறதுனால அடுத்த நாளுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக நீங்கள் நமது வீடியோ வந்து ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்தால் தான் நீங்கள் தினசரி ராசி பலன்களை அட்வான்ஸ்டாக பெறுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக ஒரு சான்ஸ் உங்களுக்கு இருக்குங்க. ஸோ அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் வரதுனால ஒரு நாள் முன்னதாகவே உங்களுக்கு அடுத்த நாள் பற்றிய பிளானை வந்து போட்டுக்கிறதுக்கு ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அதுக்காக அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நீங்களும் பயன்பெறுங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜாக இருக்குங்க. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க, நானே எதிர்பார்க்கல. ஆனால் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும் நண்பர்களே, புதியவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் இன்னைக்கு லைட் கிரீன் கலர் நீங்க யூஸ் பண்ணலாங்க. லைட் கிரீன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையும். மேலும் நம்பர் 7 7ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகள் புதிய முயற்சிகளில் கொஞ்சம் அலர்ட்டாக செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் உங்களுக்கு இருக்கு. வியாபாரத்திலிருந்து வந்திருந்த இழுபறியான சூழ்நிலைகள் மாறி இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு ஆடம்பரமான சில செலவுகள் மூலமாக உங்களது சேமிப்புகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகள் மற்றும் சிந்தனைகளில் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் நீங்க பண்ணிக்குவீங்க. இன்றைய தினம் நீங்கள் செலவுகளை கொஞ்சம் வகைப்படுத்தி பட்ஜெட் போட்டு செலவு பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். சிந்தனைகளையும் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக நல்ல வகையில் மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இப்பொழுது ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால சொல்றேன். உங்களுக்கு இப்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு கொஞ்சம் ஈடுபாடு அதிகமா இருக்குங்க. பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்கள்ல நீங்கள் எந்த விதமான அவசரமும் படாமல் நிதானமாக பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. உங்களுக்கு தேவையான அன்பு அபரிமிதமாக கிடைக்கக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கு. எனவே மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். சிற்றின்பம் சார்ந்த செயல்பாடுகள் இன்னைக்கு நீங்க கொஞ்சம் ஆர்வமா இருப்பீங்க நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் சில பேர் லைக் பட்டனையே அழுத்தாமல் போயிடுறீங்க. எங்களுக்கு இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய டார்கெட். மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா நீங்கள் லைக் பட்டன் அழுத்துறது மூலமாகவும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாகவும் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுவதன் மூலமாக தான் எங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே நீங்கள் செய்யலாம். அதன் மூலமாக உங்களுக்கும் பெனிஃபிட் தான், எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நாளை தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful day.